ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். ஆடி மாதத்துல நவ கிரகங்களுடைய நிலை வச்சுதான் அந்தந்த மாசத்துடைய பலன் சொல்றது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற கிரக நிலை வச்சு பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், போராடி வெற்றி பெறுவார்கள். இது இல்லாமல் சட்ட திட்டங்கள் திருத்தப்படும், நிறைய காற்று வீசக்கூடும். ஆடி மாசம்னாலே காற்று தான். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காற்றின் மூலமாக விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அதிகமான வெயில் காணும், இதெல்லாமே நடக்கும். மழை குறைவாக இருந்தாலும் அந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வந்து செல்லும். இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்தையுமே வழிபடலாம், முக்கியமாக அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புல ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த அம்மனுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆடிப்பூரம் அது வருகிறது. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் சிறு சில சமயங்களை விட்டு இருந்தால் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆடிப்பெருக்கு வருகிறது, ஆடி 18ஆம் நாள். சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் இந்த மாதம் விளங்கப்படுவதால் அந்த ஆடிப்பெருக்கன்று சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். இது விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பரிகாரம். நம்ம தான் அதை பயன்படுத்துறதில்ல. சுபகாரியங்கள் ஏதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டி இருந்தால் அதை ஆடிப்பெருக்கன்று செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் பூஜை செய்து வேண்டிப்பாங்க. மங்கள நான் கோற்றுக்கொள்வார்கள். தாலி பாக்கியம், தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க, தாலி பாக்கியம், அந்த கோயிலில் போய் அன்னைக்கு மாங்கல்யம் அணிமித்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும். ஆடி பௌர்ணமி அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாள். அந்த ஆடி பௌர்ணமியில சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை போய் வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதே போன்று ஆடி அமாவாசை என்று உடல் நோய், ரொம்ப நாள் நோய்நொடியாக இருக்கவங்க, தீய சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு போய் வழிபட்டு வந்தால் முறைப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். அந்த வாராகி தேவியுடைய ஆஷாட நவராத்திரி வருகிறது. அது வருகின்ற 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 9 நாட்களும் நடக்க இருக்கிறது. வாராகியை வழிபடுபவர்கள், வாராகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், வாராகி உபாசகர்கள் எல்லாருமே அனைவருமே கும்பிடலாம். வீட்டில் வைத்து வணங்குபவர்கள், கோயிலில் சென்று வணங்குபவர்கள் எல்லாருமே வழிபடலாம். ஏன்னால் வெற்றி, அவர் வாராகினாலே வெற்றி தான். அதனால அந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தால், ஆனந்தால் பெண்ணாந்தால் உங்களுக்கு முடியாத விஷயம் கண்டிப்பா முடியும். இந்த ஆடி மாதத்தினால உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான பலன் தான் நடக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி, கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான இந்த ஆடி மாத பலன் தான் சொல்ல போறேன். கடகராசி உச்சம் பெற்ற குரு ஏற்கனவே வந்துட்டாரு. அஷ்டம சனி உங்களுக்கு விலகிடுச்சு. இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை ராகுகேது பயிற்சி தான். இந்த ராகுகேது பயிற்சி ஆயிடுச்சுனால உங்களுக்கு பிடிக்க முடியாது, எங்கேயோ போயிடுவீங்க, கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடி மாத கிரக நிலை வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது தான் இப்போ சொல்ல போகிறோம். உங்கள் ராசிக்கு குரு வந்துட்டார், ஒரு உச்சம் பெற்று விளங்குகிறார். கடகராசியில் குரு உச்சம். போதாக்குறைக்கு இந்த ஆடி மாதத்தில் சூரியன் அவரோடு சேர்ந்துட்டார். ஏற்கனவே நான் சொல்லிட்டு வரேன், குருவும் சூரியனும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் கஜகேசரி யோகம் என்ற பெரிய யோகம் விளங்க வரும். அதன் மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு வரேன். அப்போ உங்கள் ராசிலேயே அந்த யோகம் ஏற்பட்டிருக்கும்போது இந்த ஆடி மாதம் முழுவதுமே கண்டிப்பாக நல்ல மாதமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். ஏன்னா நீங்கள் சந்தேகப்படுறவங்க தான், குழப்பம் உள்ளவங்க தான், மனம் அலைபாய்ந்து கொண்டு இருப்பவங்க தான். அதனால தான் அப்படி சொல்கிறேன். என்னென்ன நடக்கும்? இந்த ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்களை யார் யார் பார்க்கணும்னு நீங்கள் யார் யார் பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்களோ அவங்க உங்களை வந்து பார்ப்பாங்க. உங்களுடைய சொல், செயல், திறமை எல்லாமே வெளிப்படும். கொடுக்கல் வாங்கல் சீராக்கப்படும். வர வேண்டிய வருமானம் வந்து சேர்ந்துடும். மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். உங்கள் செயலுக்கு பாராட்டு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து உள்ளவங்களா
திகழ போகிறீங்க சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து தான் போகும். உற்றார் உறவினர்கள், நட்பு உறவுகள், இவங்களால கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படும். நல்லா கேட்டுங்க, கடகராசியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெய்வீக அம்சம் கொண்ட ஒரு ராசின்றதான் கடகராசியை எல்லோரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அம்மனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் ஒரே ராசி கடகராசி தான். இது எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா? உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, அதை நீங்கள் பயன்படுத்திக்கணுமா வேணாமா? அப்போது இந்த ஆடி மாதம் முழுமையும் நீங்கள் அம்மனுக்காக விரதம் இருந்து அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து கோயில் போயிட்டு வரலாம், பிரசித்தி பெற்ற கோயில் போயிட்டு வரலாம், அருகில் உள்ள கோயில் போயிட்டு வரலாம், தான தர்மம் பண்ணலாம், அம்மனை நினைத்து வேண்டலாம், பாட்டு பாடலாம், ஆட்டம் போடலாம், கோவில் திருவிழாக்களில் பங்கு பெறலாம், எல்லாமே செய்யலாம். தெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய சொற்பொழிவுகள் இருந்தால், நீங்கள் சொல்லக்கூடிய திறமை இருந்தால் சொற்பொழிவு செய்யலாம். ஒரு தெய்வத்துக்கு என்னென்ன வகையில் நம்ம அதை பெருமை கொள்ள வைக்க முடியுமோ அதற்குண்டான முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். அதுதான் அப்படி சொல்லியிருக்கு. நீங்கள் ஒரு பாடகராக இருந்தால் இந்த அம்மன்களை பற்றி பாடல்களை ஏற்றி பாடலாம். நீங்கள் ஒரு நடனம் ஆடுபவர்களாக இருந்தால் அம்மனுடைய ஆட்டத்தை ஒவ்வொரு விழாக்களிலும் திருவிழாக்களிலும் பங்கு பெற்று ஆடலாம். நீங்கள் ஒரு உபாசகராக இருந்தால் அம்மனுடைய மந்திரங்களை சொல்லி மகிழலாம். நீங்கள் ஒரு சொற்பொழிவாளராக இருந்தால் அம்மனுடைய புராண கதைகளை சொல்லி அம்மனுடைய பெருமைகளை சொல்லி பக்தர்களுக்கு அந்த அம்மனோட அருள் கிடைக்க வழிவகை செய்யலாம். எரிசக்தி எந்த விதத்தில் நீங்கள் வெளியே கொண்டு வரணும், அதுக்குண்டான முயற்சியில் இருக்கணும். அதுக்கு தான் இப்படி சொல்லிட்டு வரேன். இதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும், உங்களுக்கு முடியாத விஷயங்கள் முடியும். நினைத்து நடக்க வேண்டும், கேட்டது கிடைக்க வேண்டும் சொல்கிறோம் இல்லையா, அங்கே நிற்க அது நடக்கும் கண்டிப்பாக. இதை நீங்கள் செய்தால் இறை வழிபாடு, இறை சக்தியை பலவிதமான வடிவங்களிலே வெளிப்படுத்த வேண்டும். அவ்வளோதான் விஷயம். குடும்பத்திலிருந்து சில பேர் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். அது நிரந்தரமான பிரிவாக இருக்காது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். யார் எதை என்ன சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களை அவமானப்படுத்தினாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களிடம் சண்டைக்கு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சொல்லி போய்கிட்டே இருக்க வேண்டும். அவ்வளோதான். என்றுமே இறை சிந்தனையில் இருக்க வேண்டும். இது இல்லாமல் அடிக்கடி விபத்துகளை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வேண்டும். நீங்கள் சொந்தமாக வண்டி வாங்கலை போனாலும் அடுத்த வண்டியிலே பயணித்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். வேகம் விவேகமாகாது. நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். பெண்கள் விஷயத்திலே கவனம் தேவை. கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். பெண்களுடன் பேசும் பொழுதும் பெண்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல், பெண்களுக்கு ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். உறவிலேயோ நட்பிலேயோ பெண்கள் வகை தொடர்பு இருந்தால் அதில் கவனம் இருக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இல்லை என்றால் பிரச்சனை பெரிதாகவிடும். இதுதான் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த வர வேண்டிய தொகை வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். வீடு இல்லாதவங்க வீடு கிடைக்கும், வண்டி வாகனம் இல்லாதவங்களுக்கு வண்டி வாகனம் கிடைக்கும். இதெல்லாமே இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கும். ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு கூட அதுக்குண்டான வழிகள் ஏற்படும். பிள்ளையா சொல்லி போட்டுருவீங்க. அவ்வளோதான் விஷயம். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சு வரணும். ஏதோ ஒரு அம்மனை நீங்கள் உபாசனை எடுத்து அது தொடர்ந்து அந்த இறை வழிபாட்டை செஞ்சுட்டு வரணும். விரதம் இருக்கலாம், ஆணும் பெண்ணும் விரதம் இருக்கலாம், தப்பு கிடையாது. அதே சிந்தனையோடு இருக்க வேண்டும். பெரும்பாலும் மாலை நேரங்களிலே நீங்கள் வழிபடுவது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டது.
அப்போ தானே சந்திரன் வருவார். சந்திரனோட ஆதிக்கம் பெற்றவங்க அந்த நேரத்தில் வழிபடுறது தான் ரொம்ப விசேஷமாக சொல்லணும். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தான தர்மம் அவங்க நிறைய பண்ணலாம். திருநங்கைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக முத்து கடகராசியில் பிறந்தவர்கள் ஆனந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருநங்கைங்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும். கணவனால் இழந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இவங்களெலாம் தேடி சென்று உதவி பண்ணலாம். நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க. தேடி சென்று அவங்க வந்து கேட்கக்கூடாது, நீங்கள் போய் உதவி பண்ணணும். நான் பரிகாரத்தை தான் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு மனசில் தோணுச்சு நான் பண்ணுறேன் அவ்வளோதான் சொல்லணும். அப்போ பலிக்காது பரிகாரம். நல்லதுக்கு போய் சொல்லலாம், தப்பு கிடையாது. இது இல்லாமல் உங்களுக்கு ஜீவராசிகளுக்கு ஏற்கனவே உங்களுக்கு இறக்க சிந்தனை உள்ளது. நீங்கள் தாய்களும் கொண்டவர்கள் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்று. அப்போது ஜீவராசிகளுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வரணும். காக்கைக்கு அன்னம் இடலாம், திருநாய்களுக்கு உணவு கொடுக்கலாம், வீட்டுக்கு வரும் பசுமாட்டிற்கு உணவு கொடுக்கலாம், வழியில் காணும் எந்த விலங்குகளாக இருந்தாலும் உணவு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஜீவகாருண்யம் மேற்கொள்ள வேண்டும். அது பண்ணால் போதும், ரொம்ப நல்லது நடக்கும். நிறைய இடத்துல விலங்குகள் பிராணிகளுக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்குது. அதுவும் இப்போ இந்த கோடை காலத்தில் தண்ணி அதிகமாக, வெயில் அதிகமாக இருக்குது, தண்ணியெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போது வீட்டில் கூட நீங்கள் மேல் மாடத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வைக்கலாம். அது ரொம்ப விசேஷம். எல்லா பறவைகளும் வந்து உணவு மட்டும் வைக்கிறதுல முக்கியம் இல்லை, தண்ணியும் வைக்கணும். எப்படி நான் சொல்லியிருக்கேன்னா, தான தர்மம் பண்ணும்போது ஏழைகளுங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்காதீங்க, தண்ணியும் கொடுங்க. தண்ணிக்காக அவங்க போய் அலைய முடியாது. அதே மாதிரி தான் எந்த ஒரு ஜீவராசிகளுக்குமே நீங்கள் உணவு அளிக்கும் போது பக்கத்தில் தண்ணியை வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் தொடர்ந்து அம்மன் வழிபாடு சொல்லியிருக்கேன். உக்கிரதை வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் கடைபிடிச்சு வந்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் நடந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு சந்தேகமாக இருந்திருப்பீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆடி மாத முடிவிலே அதுக்குண்டான பலன் தெரியும்னு சொல்லி என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.